இன்னைக்கு விடவே கூடாதுங்க. எல்லா இடத்துலையும் இதே வேலையாக போச்சு. இன்னைக்கு போகிறோம், அதை அழிக்கிறோம். வாங்க எல்லாரும். எங்கப்பா கிளம்புறீங்க? ஆனால் இந்த போர்டில் எழுதி வச்சிருக்காங்கண்ணே, வேற மொழியை திணிக்கிறாங்கண்ணே, அதை அழிக்க போகிறோம்னே. போயிட்டு எழுதிருக்காங்க. வரேன், அழிச்சுக்கிறேன். என்ன அழிச்சிங்க ஐயா? ஆனால் இந்த ஜங்ஷன் எழுதி வச்சிருக்காங்க இல்லைண்ணே, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ஹிந்தியில் எழுதியிருக்காங்கல்ல, அதை அழிச்சிட்டோம்ல. அதுக்கு கீழே ஆங்கிலத்தில் எழுதிருக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியலையா? ஆனால் அது பிரச்சனை கிடையாது, இதைத்தானே திணிக்கிறாங்க. சரி, இது மட்டும் அடிச்சுக்கலாம். இன்னும் ஏதாச்சும் இருக்கா? இன்னும் நிறைய இருக்கு. கூட வரீங்களா? வாங்க வாங்க, போகிறோம். இல்லை சரி, அது என்ன தம்பி? அது மெடிக்கல்ஸ்ண்ணே. ஏன் அதை வந்து மருந்தகம்னு வைக்கலாமா? அதை ஏன் நீங்கள் கேட்கல? அது சரி, இது பேர் என்ன தம்பி? ஹோட்டல். ஹோட்டல் ஹோட்டல். அது பெரிய உணவகம்னு ஏன் வைக்கல? ஆனால் அது தனியார் நிறுவனங்கள் வச்சிருக்காங்கண்ணே. சரி, இது பேர் என்ன தம்பி? ஜவுளி ஸ்டோர். ஆமாண்ணே, ஜவுளி ஸ்டோர். ஏன் ஆடையகம்னு சொல்லி நீங்கள் வைக்கல? ஜவுளி ஸ்டோர் தமிழ் தானே. ஓ, ஜவுளி ஸ்டோர் தமிழ். அப்புறம் இல்லையா? இப்படிதான் சொல்லி எங்க ஆளுங்களை ஏமாத்தி வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. அது என்ன போய் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனை மட்டும் இந்தியை மட்டும் அடிக்கிறீங்க? இதெல்லாம் யாரு? தனியார் நிறுவனங்கள் வச்சிருக்காங்க. இது எப்படிங்க அழிக்க முடியும்? உங்க ஆட்சியில வந்து இங்க இருந்தா அதை பத்தி உங்களுக்கு சம்மதம் கிடையாது, அது உங்களுக்கு பொறுப்பு கிடையாது. இல்ல 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 கிடையாது கிடையாது. இப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி அந்த சொல்லி நம்ம பார்க்க போறோம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. முதல் அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில வந்து பொள்ளாச்சி ரயில்வே நிலையத்தில் போயிட்டு திமுகவுடைய தொண்டர்கள் வந்து இந்தியில இருந்த போர்டை வந்து அழிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாளையங்கோட்டையிலையும் திமுகவினர் வந்து இந்தியில இருந்த போர்டை அழிச்சிருக்காங்க. பொள்ளாச்சியில் அழிச்சவங்க மீது வந்து திமுக அரசு 4 பேர் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணி அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இந்த பிரச்சனை முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து மும்மொழி கொள்கை ஏற்றால் மட்டுமே தான் நாங்கள் மானிய தர வேண்டிய நிதி வந்து நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் அவர் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய அமைப்புகள், நிறைய கட்சிகள்லாம் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திருந்தாங்க. இப்போ வரைக்கும் நடத்திட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி மொழி எதற்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி திணிக்கிறீங்க? தேவைப்பட்டால் நாங்களே படிக்க போகிறோம், நீங்கள் எதுக்காக திணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் இந்த மாதிரி திமுக தரப்பினர் என்ன பண்றாங்கன்னா, திருநெல்வேலியில, திருச்சியில, பாளையங்கோட்டையில இந்த மாதிரி நிறைய பகுதிகள்லாம் ஜங்ஷன்ல வந்து ஹிந்தியில எழுதிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு வந்து இப்போ உள்ள அரசாங்கமும் வந்து வழக்கும் பதிவு பண்ணப்பட்டது. அதே மாதிரி ஏற்கனவே வந்து கோலங்கள் வந்து போட்டாங்க. நாங்கள் வந்து ஹிந்தி வேண்டாம் போடான்னு சொல்லி கோலம் போட்டிருந்தாங்க, டிஷர்ட்லாம் போட்டிருந்தாங்க. இதை வந்து நம்ம வரவேற்க தான் செய்யணும். ஹிந்தி வேண்டாம்னு சொல்றாங்க, அது உரிமை இருந்துட்டு போட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற திமுக அரசு வந்து தொடர்ந்து வந்து கடந்த 2 மாதங்கள்ல தமிழ்ல போர்டு வைக்க சொல்லி, அதாவது சாலை ஓரங்களில், தெருக்களில் இருக்கிற கடைகளில் வந்து தமிழில் வந்து முக்கியமான போர்டுகளை வைங்க, ஆங்கிலத்தில் உள்ள பெயர்களை நீக்கிங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியவாதிகளும் போராடினாங்க. அவங்கள வழக்கு பதிவு செஞ்சு உள்ள தூக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசாணை இருக்குது, தமிழில் தான் போர்டு வைக்கணும், கடைகளும் சரி அலுவலகங்களும் தமிழில் போர்டு வைக்கலாம்னு சொல்லி அரசாணை இருக்குது. ஆனால் எந்த நிறுவனமும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. முதல்ல தமிழ் இருக்கணும், 2வது ஆங்கிலம் இருக்கலாம்னு சொல்லி அரசாணை இருக்குது. ஆனால் முதல்ல ஆங்கிலம் இருக்கும், 2வது வந்து தமிழ் இருக்கும். சில கடைகளில் வந்து ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கும், தமிழுக்கே வேலை இருக்காது. இதெல்லாம் ஏன் வந்து திமுகவினர் கேட்க மாட்டீங்க, இதெல்லாம் ஏன் திமுக அரசு வந்து பார்க்க மாட்டேங்குன்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் வந்து கேள்வி எழுப்புறாங்க. இந்தி எதிர்க்கணும், நம்ம இந்தி எதிர்க்கணும், கட்டாயம் வந்து இந்தி திணிப்பை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்க்கிறோம். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி ஆங்கிலத்தின் வழியாகவும் எங்கள் தமிழ் வந்து இங்கே அழிந்து கொண்டே இருக்கிறது. அதை ஏன் வந்து திமுக அரசு வந்து பார்க்க மாட்டேங்கிங்கன்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் வந்து கேள்வி எழுப்புறாங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடைகள்லாம் பேசும்போது துண்டு சீட்டை வச்சு பேசி நம்ம பார்க்க முடியுது. அந்த துண்டு சீட்டை வச்சு அவங்க பார்த்து படிச்சிருவாங்க அழகா. ஆனால் ஒரு இன்டர்வியூ நேர்காணல் வச்சு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பூங்காவில் நம்ம முதலமைச்சரை ஒரு நேர்காணல் எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் தாங்க அந்த நேர்காணல். அதில் ஒரு 66 வார்த்தை ஆங்கில வார்த்தையை அவர் பேசுகிறாரு. இதுதான் நீங்கள் வந்து தமிழ் மொழியை வளர்க்குற லட்சணமா? இதுதான் நீங்கள் தமிழ் மொழியை வந்து உயர்த்தி பிடிக்கிறதா? உங்களோட மொழி பற்று இதுதானா அப்படின்னு வந்து நிறைய வந்து கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. ஹிந்திக்காரரை வந்து ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க ஒரு பக்கம் ஹிந்திக்காரனை வாடான்னு சொல்லி ஹிந்திக்காரனை ஃபுல்லாக வரவேற்றுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தமிழில் வந்து ஒரு போர்டு கிடையாதுங்க. ஒரு கடை நடத்துகிறாங்கன்னா ஒரு தமிழில் வந்து பெயர் பலகை வைக்க கிடையாது, எல்லாமே ஆங்கில மொழியில் தான் வைக்கிறாங்க. இதை பற்றி இந்த அரசுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. தமிழ் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் அங்கே உள்ள மாணவர்கள்லாம் வந்து ஆங்கிலத்தை தான் அதிகமாக பேசுகிறாங்க. பெரும்பாலும் பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியர்களே கிடையாது. ஆமா, எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழி தான் பேசுது. சில பேர் வந்து நம்ம பேசுற வார்த்தை தமிழ் வார்த்தையா இல்ல ஆங்கில வார்த்தையான்னு தெரியல. அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து எந்த மொழியில் நம்ம பேசுறோம் அப்படின்னு தெரியாம 2 மொழியை மாத்திக்கிட்டு அவனுக்கே ஒரு குழப்பத்தில் ஒரு மனநிலையில தான் அவன் பேசிட்டு இருக்கான். இதை பத்திலாம் இந்த அரசாங்கத்தை கவலை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்து திணிப்பு வந்து எவ்வளவு முக்கியமா எதிர்க்கப்படணுமோ அதே மாதிரி இந்திக்காரர்களோட திணிப்பையும் நம்ம கட்டாயமா காலத்தின் தேவை எதிர்த்தே ஆகணும்.
இரண்டாவது அஞ்சலன் பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் வந்து நிறைய வந்து திருட்டு வழக்கில் ஈடுபட்டிருக்காரு. கிட்டத்தட்ட பள்ளிக்கரணையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வில்லா பிளாட் பார்த்தீங்களா, அது தனியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொள்ளடிச்சு நிறைய சவர நகையும் சேர்த்திருக்காரு அப்படின்னு காவல்துறை விசாரணை தெரிய வந்திருக்குங்க. கிணறு வெட்டினா பூதம் தோண்டும் கதையாக இருக்கும், பூனை அடித்தா யானை அடி விழுந்தமா இருக்குன்னு சொல்லி ஊர்லலாம் பழமொழி சொல்லுவாங்க. அப்படித்தான் ஞானசேகரன் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணிட்ட வந்து சில்முசம் செஞ்சு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் வந்து இவர் வந்து திமுக காரன்னு சொல்லி ஒரு தகவல் வெளியானுச்சு. அது மட்டும் இல்லாமல் பல வழக்குகள் வந்து அவர் மேலே இருக்குது. அவர் வந்து ஒரு சரித்திர பதிவுள்ள குற்றவாளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அவர் எந்த வீட்டிலலாம் வந்து ஆட்டையப்பட்டிருக்காரு, எப்படி ஆட்டையப்பட்டிருக்காரு, டெக்னாலஜி எப்படிலாம் பயன்படுத்தி இவர் கொள்ளையடிச்சிருக்காருன்னு சொல்லி தகவல் வெளியாக இருக்குது. கூகுள் மேப்பை வச்சு தான் வந்து இவர் நோட்டம் விடுவாராம். நோட்டம் விட்டு தனித்தனியாக இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் போவாராம். அதுவும் எதில், ஜீப்பில் போவாராம். சொந்தமாக ஜீப் வச்சுருக்காப்புல. அதில் போயிட்டு எந்தெந்த வீட்டில் எவ்வளோலாம் இருக்குன்னு பார்த்துட்டு இது வரைக்கும் வந்து ஞானசேகரன்ட்ட இருந்து 100 சவர நகைகளை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள 150 சவர நகை எங்கப்பா வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே திருட்டு வழக்கில் வந்து 3 நாட்கள் வந்து காவல்துறை விசாரணைட்டு வந்து நீதிமன்றம் ஒப்படைச்சிருந்தாங்க. அதற்கான நீட்டிப்பை வந்து கேட்க போகிறாங்க. இன்னும் பல தகவல் வந்து அவரை பற்றி வெளியே வரும். அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறதெல்லாம் வெளியே வரும். யார் அந்த சாரு யார் அப்படின்னு சொல்லி கூட தெரியலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் வந்து சொல்கிறாங்க. கைதான ஞானசேகரன் வந்து ஏற்கனவே நிறைய வில்லா பிளாட்லாம் தனியாக இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே கொள்ளடிச்சிருக்காரு அப்படின்னு காவல்துறை வெளியிடுறாங்க. இப்போ இந்த பெண் பாலியல் வழக்கில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் விசாரணை தான் தெரிய வருது தவிர முன்னாடியே ஏன் காவல்துறை வரைக்கும் கண்டறியல? தனியாக உள்ள ஒவ்வொரு வீடாக அவர் வந்து மேப்பில் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி எந்தெந்த வீடுலாம் தனியாக இருக்கோ அந்தந்த வீடை மட்டும் கண்டறிஞ்சு அந்த வீட்டில் மட்டுமே போயிட்டு கொள்ளடிச்சிருக்காரு. இது குறித்து அந்த காவல்துறைக்கு ஒரு தகவல் கூட வரலீங்களா? இல்லை இங்கே உள்ள உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? எதற்காக ஒருத்தர் கூட அங்கே கம்ப்ளைண்டே கொடுக்கலீங்களா? இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நைட்டு கொள்ளடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் கூட அங்கே எஃப்ஐஆரே பதிவு பண்ணலையா? எத்தனை எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கூட எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் மேல எடுக்கப்படல. அவர் உண்மையிலேயே ஒரு குற்றவாளியா அப்ப கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இந்த அளவுக்கு இந்த பெண்ணுங்க பாதிக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளியை வெளியே விட்டது இந்த காவல்துறையோட தப்பு அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த அஞ்சல் இடம் பார்த்தீங்கன்னா ஓனாயும் வெள்ளாடும் ஒன்னாயிருமாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஆமாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஓனாயும் வெள்ளாடும் ஒன்னாயிருங்களா, அதாவது களையும் பயிரும் ஒன்னாயிருமா, களை எப்படி எடுக்க முடியுமோ பயிர் அது மாதிரி விதைக்க முடியும், ஆனா ரெண்டு எப்படிங்க ஒன்னாகும்? அதே மாதிரி துரோகியும் விசுவாசி எப்படி ஒன்னாக முடியும்? இதெல்லாம் எப்படி ஒன்னாகாதோ அதே மாதிரி தான் நானும் வந்து என்னோட எதிர்த்தரப்பார் அப்படின்னு சொல்லி மறைமுகமா ஒருத்தர் வந்து தாக்கி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் யாரை தாக்கி பேசினார், எதுக்காக தாக்கி பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு வீணாய் போனவர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஓபிஎஸ் அவர்களும் தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் ஒன்று சேருவாங்க, ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் 2026 வந்து திமுக வந்து நம்ம வீழ்த்த முடியும், திமுக வீழ்த்தி பேரு இயக்கமான அதிமுக வந்து ஆட்சிக்கு வர முடியும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் மனசு வச்சு இதெல்லாம் செய்யலாம், சசிகலா அவர்களை சேர்த்துக்கலாம், ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கலாம். டிடிவி தினகரன் வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு, அவரை சேர்க்க முடியுமான்னு தெரியல. அது குறித்து அவங்க தான் இவங்கெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் மனசு வைக்கணும்னு சொல்லும் போதுதான் ஓனாய் ஆடு ஒன்னாகாதுங்க, கலையும் பயிரும் ஒன்னாகுங்க, துரோகியும் விசுவாசி ஒன்னாகுங்க, கறந்த பால் மடி புகாதுங்க அப்படிங்கிற மாதிரி டயலாகா பேசியிருக்காரு. கடைசி வரைக்கும் பேசிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி சோர்ஸ் சொல்லுது. 2011 அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க, 2016 அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. அதன் பிறகுதான் 10 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக 2021 ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்காங்க. இப்போ அதிமுக வந்து உண்மையிலேயே சொல்றேன், இந்த முறை ஆட்சியை பிடிக்கலன்னா கட்டாயம் சொல்றேன் அதிமுக கட்சி நடத்த ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த அளவுக்கு தான் கட்சி ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கு. ஆனா வந்து ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கட்சியில் இணையதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் தாராளமா நான் இணைஞ்சு நான் செயல்பட நான் விருப்பப்படுறேன். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து இந்த மாதிரி எங்களை ஒரு எதிரி மாதிரி பாக்குறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்கெல்லாம் கட்சியில் இணைப்பாங்களா, சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடி தினகரன் அவர்கள் இவங்கெல்லாம் கட்சியில் இணைப்பாங்களா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கேள்வி எழுந்துட்டு நிலையில உண்மையிலேயே அவர் இணைச்சுப்பாரா இணைச்சிக்கலையா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இருக்குது. ஏன்னா தொண்டர்கள் எல்லாமே ஒன்று சேரணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் நீங்க 2026 ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் நம்புறாங்க. ஆனா நீங்க என்ன முடிவு எடுப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட வந்து ஓபிஎஸ் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்களை துரோகினிக்கு சொல்றாங்களே, உங்களை வந்து இப்படி வந்து கலை பயிர்லாம் சொல்றாரு, இது எப்படி பாக்குறீங்க கேட்கும்போது அவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்ட்டு கார்ல ஏறி போயிட்டாரு. ஓபிஎஸ் யார்? எடப்பாடி வந்து ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி கார்ல ஏறி போயிட்டாரு. அடுத்த 5 நாள் பார்த்தீங்கன்னா கும்பமேளாவில் கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேல பக்தர்கள் வந்து அங்க புனித நீராடிட்டு இருக்காங்க. அந்த புனித நீராடாத முடியாதவங்க கூட இங்க வந்து புனித நீராட வந்ததுக்காக சில வந்து மோசடிகள் நடந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி தகவல் வெளியா இருக்குங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கும்பமேளா வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் நடத்துவாங்களா கும்பமேளா. இந்த முறை வந்து உத்தரப்பிரதேசத்துல பிரயாகராஜ்ல வந்து நடந்துகிட்டு இருக்குங்க.
இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. 60-70 கோடி மக்கள் வந்து போயிருக்காங்க. இதுவரைக்கும் 80 கோடி மக்கள் வந்து புனித நீராடி இருக்காங்க. அங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே அந்த நீர் வந்து சுத்தமா இல்லைங்க, அது வந்து குளிக்கிற தன்மையற்றதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இது வந்து அவங்களோட நம்பிக்கை, மத நம்பிக்கை. இது நம்ம எதாவது சொன்னோம்னா புண்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து இதில் போடுவாங்க கமெண்ட் பாக்ஸில், அதெல்லாம் நமக்கு வேணாம். ஆனால் அதை வைத்து பல பேர் பல மோசடிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து உங்களால் கும்பமேளைக்கு வர முடியல, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்கள் வந்து உங்களை குளிக்க வைக்கிறோம். எப்படி தெரியுமா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்துட்டா நீங்கள் குளிச்சிட்டீங்க. அதுக்கு எவ்வளோ தெரியுமா வாங்கியிருக்காங்க, ஒரு ஆளுக்கு 1100 ரூபா வாங்கியிருக்காங்க ஃபோட்டோ வந்து தண்ணியில் முக்கி எடுக்கிறதுக்கு. இப்படி மோசடி பண்ணுறீங்க. ஒரு காலத்தான் மோடிஜி சொல்லியிருப்பாரோ, வட இந்திய இளைஞர்களை பார்த்து நாடே பெருமை கொள்கிறதுன்னு. ஆமாம், இந்த மாதிரி விஷயங்களால தான் இருக்கும். இது ஒரு புறம் இருக்கும்போது இன்னொரு புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே பெண்கள்லாம் வந்து குளிக்கிறத வந்து வீடியோ எடுத்து அதை வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பகிர்ந்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் அப்படின்னா 2000 ரூபாய் காசு அதுக்கு தனியாக கட்டணுமா. அப்படி கட்டி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அடி போனால் அந்த பெண்கள்லாம் அங்கே குளிக்கிறது, ஆடையை மாற்றுறது, அதை எல்லாத்தையும் அங்கே வீடியோ எடுத்து அந்த குரூப்பில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலெல்லாம் எவனை செய்வானுங்களா. ஆனால் அந்த இது செஞ்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம்லாம் இருக்குங்க. அதே மாதிரி கும்பமேளா போகிறவருக்கு வந்து சரியான பயண வசதியை வந்து செய்து கொடுக்கல. ரயில்கள் வந்து நிரம்பி வருது. இதற்கெல்லாம் காரணம் வந்து மத்திய அரசு வந்து சரியான ஒரு நடைமுறையை பின்படுத்தலை. உத்தரப்பிரதேச அரசும் சரியான நடைமுறையை வந்து பின்படுத்தலை. ஒரு அன்பிளான்டா இதை வந்து செஞ்சிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து கும்பமேளாவில் வந்து மோசடிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் கும்பமேளா பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணோம்னா இவங்க வந்து எங்களை புண்படுத்துறாங்க, எங்கள் மத நம்பிக்கை கொச்சப்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களே இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை உடனடியாக வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் எடுப்பாங்களான்னு சொல்லி நம்ம தெரியல. கும்பமேளத்தில் குளிச்சா வந்து அது வந்து அந்த நீரே வந்து உடம்புக்கு ரொம்ப கேடு, அதெல்லாம் குளிக்கக்கூடாது சொல்லி பசுமை தீர்ப்பாணையமே உத்தரவு போடுது. ஆனால் அதை நம்ம வந்து விமர்சனம் பண்ணால் இவங்க உடனே கோவம் வந்து பொத்துக்கிட்டு வந்துடுது. இவங்களுக்கு எந்த அளவுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ அதே மாதிரி அங்கே உள்ள பெண்கள்லாம் போய் குளிக்கிறதெல்லாம் அதை வீடியோ எடுத்து பதிவு பண்ணுவோம். அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும். அது சரியான ஒரு நிலைப்பாடா. ஆனால் அந்த செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். இது போன்ற செயல்களை ஈடுபடக்கூடிய காவல்துறை கண்டறிஞ்சு தக்க தண்டனை வாங்கி தருது நல்லதா இருக்கும். அடுத்த அஞ்சல் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் தொடங்கி ஓராண்டு வந்து முடிஞ்சிருக்கு. 2ஆம் ஆண்டு விழா வந்து நடத்த போகிறாங்க. சில பேர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்து ஒரு மண்டபத்தில் வந்து இந்த விழா நடைபெறும் சொல்லி தேதியும் இடமும் வந்து தாவேகா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க, எந்த இடத்துல நடத்த போறாங்க பார்த்தீங்கன்னா, பூஞ்சேரி அப்படின்ற ஒரு ஊரில் வந்து 26ஆம் தேதி வருகின்ற பிப்ரவரி மாதம் வந்து நடத்த போகிறாங்களாம். ஏற்கனவே கட்சி வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து கடந்த ஆண்டுகள் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. தாவேகா கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஓராண்டுகள் கடந்து 2ஆம் ஆண்டு காலம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலை தான் பூஞ்சேரி கிராமத்தை இந்த மாதிரி நடத்த போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதற்கு வந்து 2000 பேர் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து ப்ராப்பராக வந்து பாஸ் தருவாங்களா, அந்த பாஸ் வந்து காமிச்சா தான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டுகள் கடந்தும் கூட இன்னும் ஒரு பிரஸ் மீட் சந்திக்கல, இன்னும் ஒரு போராட்டம் அறிவிக்கல, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணல, எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம வெறும் பனையூர்ல இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்க விஜய் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் ஏற்படுத்தியிருந்தாங்க அவர் மேல. ஆனா பனையூர்ல இருந்து பறந்தூருக்கு பறந்து போயிருந்தாரு கேரவான் வேன்ல. அது தொடர்ந்து வந்து இன்னும் ஒரு இடத்து கூட மக்கள் பணியில வந்து செயல்பட கிடையாது. சும்மா சொல்லாதீங்க, அறிக்கை விட்டுட்டு தானே இருக்காரு. சரி, அறிக்கை விட்டுட்டு இருக்காரு, வீட்லயே உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்னைக்கு அவர் மக்கள் பணி செய்ய வந்து வெளியில வருவாரு அப்படின்ற மாதிரி இல்ல. இன்னொரு படம் இருக்கு, முடிச்சுட்டு வருவாருங்களா. அப்படிலாம் வரக்கூடிய சூழ்நிலை கமல்ஹாசன் அவர்கள் மறைமுகமா வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. வாக்காளர்கள் வேறு, ரசிகர்கள் வேறு, ரசிகர்லாம் வாக்காளர் ஆக மாட்டாங்கன்னு விஜய் அவர்கள் நேரடியாவே தாக்கியிருந்து பேசினார். அது எப்படி சொல்லியிருந்தாருன்னா, ப்ரோ உஷாரா இருந்துக்கோ ப்ரோ, வாக்காளர் வேறு ரசிகர்கள் வேறு, இவங்களை நம்பி நீ வந்துடாத. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா எங்கேயோ போயிருப்பேன் மாதிரி ஆயிருப்பேன் தெரியுமா. இப்போ வந்து இங்கதான் நிக்கிறேன், அந்த மாதிரி நீங்களும் பார்த்து கொஞ்சம் சூதானமா இருங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு சொல்லியிருப்பாருன்னு சொல்லி விஜய் ரசிகர்களே சொல்லிக்கிறாங்க. அடுத்த அஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி உங்களுக்கு யாரும் தெரியுமா? ஏன் நல்லா தெரியும், நேரு அவருடைய பேரன். அட இல்லைங்க, அப்ப இந்திரா காந்தி அவர்களுடைய பேரன். அவரும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு தந்தையுடைய பேரன். தந்தைக்கு எப்படின்னே பேரா இருக்க முடியும், அப்படி யாராச்சும் சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காரு. ஆமா, அப்படி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ணன் ராசா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி அவர்கள் வந்து காந்தியோட பேரன் கிடையாது, நேரு அவர்களுடைய பேரன் கிடையாது, அவர் வந்து பெரியாருடைய பேரன் அப்படின்னு சொல்லி அண்ணன் ராசா வந்து சொல்லியிருக்காரு. சில வரலாற்று தகவல்கள் அண்ணனுக்கு வந்து ஞாபகப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? எப்படி பெரியார் அவர்கள் வந்து ஒரு அமைப்பு கண்டாரு, எப்படி வந்து திராவிட கழகத்தோ நீதி கட்சியில போய் எப்படி இணைஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எதிர்த்து தான். காங்கிரஸ் வந்து சாதியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தான் அவர் போய் நீதி கட்சியில இணைஞ்சு அதை வந்து திராவிட கழகமா வந்து மாத்தினாரு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து அந்த காங்கிரஸோடைய முன்னாள் தலைவர் வந்து பெரியாருடைய பேருன்னு சொல்றீங்கன்னு தெரியல. ஆல்ரெடி ஐ ப்ரௌட் காஷ்மீர் பண்டிட் அப்படின்னு சொல்லி அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பல சிவாலயங்களுக்கு போயிருக்காரு, பட்டை அடிச்சிருக்காரு, ராமம் போட்டிருக்காரு, ராமர்வேல் தீர்ப்பை வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பெரியாருடைய பேரனா இருப்பாரு? ஒரு இடத்துல கூட ராகுல் காந்தி வந்து பெரியார் பேரை வந்து உச்சரிச்சு நம்ம பார்க்கவே முடியல. அப்படி இருக்கும்போது இங்க திமுக உடன்பிறப்புக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி யார் தெரியுமா, அவருடைய பெரியாருடைய பேரன் அவரு
அப்படின்னு அவர் சொல்லணுங்க. நான் பெரியாருடைய பேரன்னு சொல்லி நீங்களே சொல்லக்கூடாது. என்ன வந்து எல்லாம் அப்பான்னு சொல்றாங்க, இவங்க பாருங்க அவர் வந்து பெரியாரோட பேரங்க அவரு, நீங்களே சொல்லிக்கூடாதுங்க ஐயா. அவங்க சொல்லணும் அவங்க வாயால, நீங்களே சொல்லிட்டு அதுல எந்த ஒரு பிரயோஜனம் அவர் எப்படி சொல்லுவாரு? அவர் ஆல்ரெடி சாஃப்ட் இந்துத்துவா தானே காங்கிரஸ். அதே மாதிரி நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தேவர் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாதிரி யாருமே இருக்க முடியாதுங்க. காமராஜர் போல ஆட்சி கொடுக்குறாரு அவரு, ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு அவர் அப்படின்னு வந்து புகழாரம் சூட்டிட்டு இருக்காரு நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு. அவங்க ஒரு பக்கம் புகழாரம் சூட்டு வகையில பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க ஒரு படி மேல போயிட்டு இவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செல்வ பெருந்தை வந்து காமராஜர் போல ஆட்சி நடத்தினாரு அப்படின்னு சொல்லும் போது மாணிக் தாகூர் வந்து சொல்லியிருக்காரு, காமராஜரோட ஆட்சியை பார்த்திருக்கீங்களாங்க, இல்ல அதை பத்தி படிச்சிருக்கீங்களா, எதோடலாம் ஒப்பிடக்கூடாதுங்க, காமராஜர் ஆட்சி தான் சொல்லி ஒரு போர்க்கொடியை வந்து உயர்த்தியிருக்காரு. ஏற்கனவே மாணிக்கம் தாகூர் அவர்கள் தொடர்ந்து காங்கிரஸ்குள்ள வந்து போர்க்கொடி வந்து உயர்த்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் செல்வ பெருந்தை அவர்களை அசைச்சு கூட பார்க்க முடியாது, ஏன்னா மேலிட வந்து அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு அவர் பின்னாடி அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. காமராஜர் ஆட்சி காலத்தில் 22,000 பள்ளிக்கூடம் திறந்தாரு, கிட்டத்தட்ட மதிய உணவு போட்டாரு. பள்ளி மாணவர்கள்லாம் நீங்க வந்து படிச்சு தமிழ்நாடே ஒரு தலை சிறந்த ஒரு மாநிலமா வருதுன்னா அதுக்கு காரணம் காமராஜர் அன்னைக்கு போட்ட ஒரு விதை தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ அணைகள் திறந்திருக்காரு, விவசாயத்துக்கு முக்கியமான பாடுபட்டு இருக்காரு, அத்தனை அளவுக்கு வந்து நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காரு. அப்பேற்பட்ட காமராஜர் ஆட்சி அங்க அங்க படிப்போகம்னா இங்க குடிப்போகம். அதான் அப்பேற்பட்ட காமராஜரோட ஆட்சி எங்க, இங்க ஐயா கருணாநிதி வாரிசோட ஆட்சி இது எங்க? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து